ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சாய் தேஜா. நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அண்ட் ரிசர்ச்சர். இந்த சேனல் மூலமாக நான் இங்கிலீஷ் கிராமர் கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழில் டீச் பண்ணுவேன். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ஆர்டரில் தான் பார்க்கணும். பிகாஸ் இங்கிலீஷ் கிராமர் கான்செப்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன்டர்கனெக்டட். அப்படின்னா கான்செப்ட் ஏ கான்செப்ட் பி மேலே டிபெண்ட் ஆகிருக்கும், கான்செப்ட் பி கான்செப்ட் சி மேலே டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் ஏ புரியலைன்னா கான்செப்ட் பி புரியாது. சிமிலர்லி கான்செப்ட் டி புரியலைன்னா கான்செப்ட் இ புரியாது. ஸோ நீங்கள் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை ஆர்டரில் தான் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் கான்செப்ட்ஸ் புரியும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் டீச் பண்ணுற கான்செப்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணணும். நோட்டிங் இஸ் எ வெரி குட் ஹேபிட். நீங்கள் அதை எவ்வளோ நோட் பண்ணி அதை எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. நான் டீச் பண்ணுற கான்செப்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி அப்பப்போ ரிவைஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது செஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹாப்பி லேர்னிங். ஃப்ரெண்ட்ஸ், இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எவ்ரி வேர்ட் ஹேஸ் எ கிராமட்டிக்கல் நேம். அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு கிராமட்டிக்கல் நேம் இருக்குது. ஐ வில் ரிப்பீட் இட் அகெயின். இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு கிராமட்டிக்கல் நேம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வித் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Okay, the first example is Tamil is a beautiful language. Friends, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு இங்கிலீஷ் வேர்டுக்கும் ஒவ்வொரு கிராமட்டிக்கல் நேம் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு தட் நான் இந்த சென்டென்ஸில் வர வேர்ட்ஸுக்கு நேம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ங்கிறது நவுன், எஸ்ங்கிறது கொப்புலா ஹெல்பிங் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப் ஆர் லிங்கிங் வேர்ப், ஏ அப்படின்னா ஆர்டிக்கல், பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ், லாங்குவேஜுங்கிறது அகெயின் நவுன். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு கிராமட்டிக்கல் நேம் இருக்குது. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் கிளியராக புரியும்னு எனக்கு தோணுது. ஸோ த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் அர்ஜுன் கேவ் ஏ சாக்லேட் டு வருண். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எக்ஸாம்பிளோடைய வேர்ட்ஸை நான் எப்படி நேம் பண்ணணும் அந்த மேனரில் இந்த சென்டென்ஸையும் நான் நேம் பண்ணியிருக்கேன். அர்ஜுனுங்கிறது இங்கே நவுன், கேவுங்கிறது வேர்ப், பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது வேர்ப் இங்கே, ஏங்கிறது ஆர்டிக்கல், சாக்லேட்டுங்கிறது நவுன், அது ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்பாக இருக்குது, டூங்கிறது ப்ரிப்போஷன், வருணுங்கிறது அகெயின் நவுன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இங்கிலீஷில் வர எல்லா வேர்ட்ஸ்க்கும் ஒரு நேம் இருக்குது. இதை நீங்கள் ஃபர்கெட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷில் வர எல்லா வேர்ட்ஸுக்கும் ஒரு கிராமட்டிக்கல் நேம் இருக்குது. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கிராமட்டிக்கல் நேம்ஸை தான் இங்கிலீஷில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எது எதுன்னு பார்க்கலாமா? இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேர் ஆர் டோட்டலி 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷ் லாங்குவேஜில் டோட்டலி 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அது எதுன்னு பார்க்கலாமா? நவுன், ப்ரொனவுன், adjective, verb, adverb, preposition, conjunction, interjection and determiner. I will repeat it again. Noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction, interjection and determiner. 80 to 90% ஸ்கூல்ஸில் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் டீச் பண்ணுவாங்க. 9th பார்ட்டை இக்னோர் பண்ணுவாங்க. அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். புரியுதா? டோட்டலி 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் இக்னோர் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பீச். தட் ஷுட் நாட் பி டன். புரியுதா? அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது ஒரு இன்டீகல் பார்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எதுக்கு அது இம்பார்ட்டண்ட்டுன்னு ஃப்யூச்சர் கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். புரியுதா? ஸோ டோட்டலி 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். கைண்ட்லி மேக் எ நோட் ஆஃப் இட். நான் உங்களுக்கு நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, ப்ரிப்போசிஷன்னா என்ன, கன்ஜக்ஷன்னா என்ன, இன்டர்ஜெக்ஷன்னா என்ன அண்ட் டிட்டர்மைனர்னா என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்டெப்த்தாக நான் சொல்லி தருவேன். ஸோ பிஃபோர் தேட் நான் உங்களுக்கு சென்டென்ஸ் பார்ட்ஸை டீச் பண்ணுறேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பழகிட்டு நீங்கள் இதை பழகலாம். ஓகேவா? சென்டென்ஸ் பார்ட்ஸ். இங்கிலீஷில் வர எவ்ரி சென்டென்ஸை நீங்கள் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்னன்னு உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதோட அவுட்லைன் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்னன்னு இன்டெப்த்தாக உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஓகேவா?
உங்களுக்கு அந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுதா? The first example is Ramu is a good boy. இதில் ராமு சப்ஜெக்ட், இஸ் a good boyங்கிறது ப்ரெடிகேட். ஃபஸ்ட்டு வேர்ட் சப்ஜெக்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வர வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட். இந்த செகண்ட் சென்டென்ஸ் ராமு லைக்ஸ் கிரிக்கெட், இதுலேயும் ராமுங்கிறது சப்ஜெக்ட், லைக்ஸ் கிரிக்கெட்டுங்கிறது ப்ரெடிகேட். தேர்ட் சென்டென்ஸ்லேயும் ராமு இஸ் டூயிங் இஸ் ஹோம் ஒர்க், இதுலேயும் ராமுங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வர வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட். இதுதான் சப்ஜெக்ட் டு ப்ரெடிகேட்டோட அவுட்லைன். நான் இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்னென்னு இன்டெப்த்தாக சொல்லித்தரேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸிலி ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம் சப்ஜெக்ட் எது, ப்ரெடிகேட் எதுன்னு. புரியுதா? சப்ஜெக்ட். Subject refers to a noun or noun equivalent that does an action or being described. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நாங்கள் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். புரியுதா? நம்மளோடய ரிப்பீட் பண்ணுறேன். ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நாங்கள் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, டிஸ்கிரைப் ஆகிட்டுருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நாங்கள் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். டிஸ்கிரைப் ஆகிட்டுருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நாங்கள் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். இந்த 2 பாயிண்ட்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் என்னென்னா, ஆக்ஷன் பண்ணுற நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். செகண்ட்லி, டிஸ்கிரைப் ஆகிட்டுருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நாங்கள் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். புரியுதா? அங்கே நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ரமேஷ் பிளேஸ் கிரிக்கெட் எவ்ரிடே. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ரமேஷுங்கிற ஒருத்தர் டெய்லி கிரிக்கெட் ஆடுவாராமா. இங்கே ரமேஷ் என்ன பண்ணுறாருங்கிறது ஆக்ஷன், ரமேஷுங்கிறது இங்கே சப்ஜெக்ட் ஆகுது, ஏன்னா அது நவுன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருங்கிறது ஆக்ஷன். அவர் கிரிக்கெட் டெய்லி ஆடுறாரு, அவர் ஆக்ஷன் பண்ணுறாருல்ல. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் கொடுத்தேன், அதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகுதா? செகண்ட் சென்டென்ஸை பார்க்கலாம். இப்போது சஹானா இஸ் பியூட்டிஃபுல். இங்கே என்ன ஆகிட்டுருக்குது? சஹானா ஆக்ஷன் பண்ணிட்டு இல்லை, சஹானாவே நம்ம டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதா? நான் செகண்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேனே, டிஸ்கிரைப் ஆகிட்டுருக்கிற ஒரு நவுன் ஆர் நவுன் ஈக்குவலண்ட்டை நம்ம சப்ஜெக்ட்னு கூப்பிடுவோம். ஃபஸ்ட் சென்டென்ஸில் ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்குது நவுன், செகண்ட் சென்டென்ஸில் டிஸ்கிரைப் ஆகிட்டுருக்குது. ஸோ ரமேஷுங்கிறது சப்ஜெக்ட், சஹானாங்கிறது சப்ஜெக்ட். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்டை பார்க்கலாம். There are totally 3 types of subject. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 3 types of subject இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னென்னா சிம்பிள் சப்ஜெக்ட், செகண்ட் காம்பவுண்ட், தேர்ட் கம்ப்ளீட். நான் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிம்பிள் சப்ஜெக்ட், செகண்ட் காம்பவுண்ட் சப்ஜெக்ட், தேர்ட் கம்ப்ளீட் சப்ஜெக்ட். சிம்பிள் சப்ஜெக்ட்னா என்ன, காம்பவுண்ட் சப்ஜெக்ட்னா என்ன, கம்ப்ளீட் சப்ஜெக்ட்னா என்னன்னு இன்டெப்த்தாக இப்போ பார்க்கலாம். ஓகே. சிம்பிள் சப்ஜெக்ட். Simple subject is a subject without any modifiers. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, மாடிஃபயர்ஸ் இல்லாத ஒரு சப்ஜெக்டை நம்ம சிம்பிள் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். மாடிஃபயர்ஸ் எது? அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம், டிட்டர்மைனர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா சர்டன் ஃப்ரேசஸ் இருக்கலாம். இந்த மாடிஃபயர்ஸ் சப்ஜெக்டை மாடிஃபை பண்ணும், அதனால தான் நம்ம அதையே மாடிஃபயர்ஸ்னு கூப்பிடுவோம். புரியுதா? ஸோ ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் சப்ஜெக்ட். உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தோணுது. அங்கே 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். Harish won the game and the second example is Suresh went to Rajasthan. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஹரிஷுங்கிறது. ஹரிஷுங்கிற ஒரு ஆள் ஒரு கேமை வின் பண்ணாராமா. ஸோ ஹரிஷுங்கிறது ஒரே ஒருத்தர் தானே, ஸோ ஒரே ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் சப்ஜெக்ட். செகண்ட் எக்ஸாம்பிளில் சுரேஷ் வென்ட் டு ராஜஸ்தான். சுரேஷுங்கிறவர் ராஜஸ்தான் போனாராமா, அவர் ஒரே ஒரு ஆள் தானே, சிம்பிள் சப்ஜெக்ட் அது. ஸோ இப்படி தான் சிம்பிள் சப்ஜெக்டை நாம் ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் சப்ஜெக்ட். புரிஞ்சுதா? ஓகே, நம்ம இப்போது செகண்ட் டைப் ஆஃப் சப்ஜெக்டை பார்க்கலாம். த செகண்ட் டைப் ஆஃப் சப்ஜெக்ட் இஸ் காம்பவுண்ட் சப்ஜெக்ட். காம்பவுண்ட் சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு எ சப்ஜெக்ட் விச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மோர் தேன் ஒன் சப்ஜெக்ட். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அதை நாம் காம்பவுண்ட் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். புரியுதா? சிம்பிள் சப்ஜெக்ட்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட், காம்பவுண்ட் சப்ஜெக்ட்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அதை நாம் காம்பவுண்ட் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். அங்கே 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். சஞ்சய் அண்ட் அருண் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், டாம் அண்ட் ஜெரி ஆர் எனிமீஸ். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சஞ்சய் அண்ட் அருண், இங்கே 2 பேர் தானே, 2 சப்ஜெக்ட்,
ரெண்டு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் சப்ஜெக்ட். டாம் அண்ட் ஜெரி ஆர் எனிமீஸ், இங்கேயும் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது காம்பவுண்ட் சப்ஜெக்ட். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாம் லாஸ்ட் டைப் ஆஃப் சப்ஜெக்டை பார்க்கலாம், கம்ப்ளீட் சப்ஜெக்ட். A complete subject is a subject which includes all modifiers. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, மாடிஃபயர்ஸோடு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை நாம் கம்ப்ளீட் சப்ஜெக்ட்னு கூப்பிடலாம். புரியுதா மக்களே? சிம்பிள் சப்ஜெக்ட்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட், காம்பவுண்ட் சப்ஜெக்ட்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட், கம்ப்ளீட் சப்ஜெக்ட்னா மாடிஃபயர்ஸோடு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் சப்ஜெக்ட். புரியுதா? ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன், அதை படிக்கிற பாருங்க. இப்போ The boy in the park is my friend. Second example is the ant eating the sugar is black. First example எது சப்ஜெக்டாக இருக்கலாம்? The boy in the parkங்கிறது தான் சப்ஜெக்ட். புரியுதா? பாய்ங்கிறது இங்கே சப்ஜெக்ட், அதுதான் மெயின் சப்ஜெக்ட். அதோட மாடிஃபயர்ஸ் தான் த, இன் த பார்க். தாங்கிறது டெஃபினட் ஆர்டிக்கல், பாய்ங்கிறது நவுன், இங்கே சப்ஜெக்டாக ஒர்க் பண்ணுது. இன்னுங்கிறது ப்ரிபோஷன், தாங்கிறது டெஃபினட் ஆர்டிக்கல், பார்க்குங்கிறது நவுன். இங்கே பார்க்குங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போஷனாக ஃபங்க்ஷன் பண்ணுது. புரியுதா? ஸோ த பாய் இன் த பார்க்குங்கிறது தான் சப்ஜெக்ட். இஸ் மை ஃப்ரெண்டுங்கிறது ப்ரெடிகேட். செகண்ட் சென்டென்ஸை பார்க்கலாம். தி ஆண்ட் ஈட்டிங் த சுகர் இஸ் பிளாக். நான் எதுக்கு தி ஆண்ட்னு சொல்கிறேன், த சுகரை சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் வேர்டு வவல் ஆர் வவல் சவுண்டில் தொடங்குனா நான் தீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேர்ட் கான்சனன்ட் ஆர் கான்சனன்ட் சவுண்டில் தொடங்குனா தான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுதா? இது நான் பண்ணுறது இல்லை, இதுதான் ரூல். வவல் ஆர் வவல் சவுண்ட் இருந்துச்சுன்னா தி, கான்சனன்ட் ஆர் கான்சனன்ட் சவுண்ட் இருந்துச்சுன்னா த. நெக்ஸ்ட் வேர்ட் மக்களே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். தி அண்ட் ஈட்டிங் த சுகர் இஸ் பிளாக். ஸோ இதில் எது சப்ஜெக்டு? தி அண்ட் ஈட்டிங் த சுகருங்கிறது தான் சப்ஜெக்ட். புரியுதா? நெக்ஸ்ட்டு வர வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட். புரியுதா மக்களே? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா தயவு செஞ்சு அகெயின் பாருங்கள். தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை அப்பப்போ ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிங்கன்னா 100% உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகும். அதை ஈஸியாக நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த செஷனை நான் இங்கே எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செஷனில் ப்ரெடிகேட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெடிகேட் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.